எல்லாரையும் இந்த மதுராந்தகத்தில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாரும் இங்கே வந்திருக்கிறோம். இந்த இடம் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு இடம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடம். இந்த இடம் 12 காலத்துக்கு முன்னாடி ஒரு வனமாக இருந்தது. இந்த வனத்தில் விபண்டக ரிஷின்னு ஒருத்தர் ஆசிரமம் வச்சு நடத்தின்னு இருந்தார். அவருடைய மகன் ரிஷயஸ்ரிங்கர், உங்களில் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரிஷயஸ்ரிங்கர் ஒரு கட்டுக்கோப்பான பிரம்மச்சாரியாக இருந்து அதன் பிறகு ஒரு மன்னர் ரிஷயசிங்கர் தான் யாகம் பண்ணணும்னு சொல்லி அவரை அழகிய பெண்களை வைத்து அவருடைய தந்தை விபண்டக ரிஷிக்கு தெரியாமல் கூட்டிகிட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் காலப்போக்கில் ரிஷயசிங்கர் தான் தசரதருக்கு அந்த குழந்தை வேணுங்கிறதுக்கு புத்திர காமேஷ்டி யாகத்தை நிறைவேற்றுவார். அந்த ரிஷயஸ்ரிங்கருடைய தந்தை விபண்டக ரிஷி. இது அவருடைய ஆசிரமம். வால்மீகி ராமாயணத்தில் நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, பகவான் ராமச்சந்திரர் ராவணனை கொன்ற பிறகு நேரம் ரொம்ப குறைவாக இருக்கு, நான் இந்த குறிப்பிட்ட தருணத்தில் உடனடியாக அயோத்தியாவுக்கு போகணும். பகவான் ஸ்ரீராமர் அயோத்தியாவிலிருந்து வந்துட்ட காரணத்தினால பரதர் அவரும் அயோத்தியாவை விட்டு விலகி இருந்தார். நம்ம இங்களில் ஒரு சிலர் வந்திருக்கலாம். எல்லாரும் போன வருஷம் அயோத்தியாவுக்கு போனோம். அயோத்தியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நந்தி கிராம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த நந்தி கிராமத்தில் தான் பரதர் தபஸ்யா பண்ணிட்டு இருந்தார். ராமர் எத்தகைய வாழ்க்கையை காட்டில் வாழ்கிறாரோ அதே மாதிரி வாழ்க்கையை நான் இங்கே வாழணும் அப்படின்னு சொல்லி அவர் அயோத்தியாவுக்கு ஒதுக்குப்புறமா நந்தி கிராமத்தில் கடும் தவங்களை செஞ்சு கொண்டிருந்தார். பரதருடைய ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, 14 வருடம் வனவாசம் முடிஞ்சு ராமர் சரியான தருணத்தில் வரணும். அப்படி ராமர் வரலை அப்படின்னா தான் தன்னுடைய உடலை மாய்த்து கொள்வேன் அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருந்தார். அதனால் ராவணனை கொன்ற பிறகு ராமர் பார்க்குறார், நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது, நம்ம விரைவாக அயோத்தியாவுக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ புஷ்பக விமானத்தில் எல்லாரையும் கூட்டிகிட்டு எல்லா வானரங்களும் சேர்ந்து புஷ்பக விமானத்தில் ஏறி அங்கேருந்து நேராக நந்தி கிராமத்தில் போய் இறங்கிறத நம்ம வால்மீகி ராமாயணத்தில் பார்க்குறோம். ஆனால் அதே சமயத்தில் இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளில் ராமர் சீதா பிராட்டியோட திரும்பி போகும்போது, லங்கையிலேருந்து அயோத்தியாவுக்கு திரும்பி போகும்போது இந்த இடங்களில் இறங்கினார் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள் சொல்லப்படுறத நம்ம பார்க்குறோம். அது மாதிரி சொல்லப்படக்கூடிய நிறைய இடங்களுக்கும் வால்மீகி ராமாயணத்துக்கும் மேலோட்டமாக பார்த்தோம்னா முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் பகவானுடைய லீலைகளில் எல்லாமே அவருக்கு சாத்தியம். அவர் நேரடியாக இங்கேருந்து நேரடியாக லங்கையிலேருந்து அயோத்தியாவுக்கும் போயிருக்கலாம். அதே சமயத்தில் பல்வேறு இடங்களுக்கும் போயிருக்கலாம். ரெண்டும் ஒரே நேரத்தில் அவருக்கு சாத்தியமாகவும் ஆகும். அதே சமயத்தில் இன்னொன்றும் என்ன சொல்லப்படுதுன்னா, பகவானுடைய லீலைகள் ஒவ்வொரு யுகத்திலையும் நடைபெறுது. ஒவ்வொரு யுகத்திலையும் அவருடைய லீலைகளுடைய
அடிப்படை விஷயங்கள் ஒரே மாதிரி இருந்தால் கூட சில வேறுபாடுகள் ஒவ்வொரு தடவை பகவான் அவதரிக்கும் போதும் இருக்குது. அவருடைய ஒவ்வொரு அவதாரத்திலையும் அவருடைய லீலைகள், அதாவது ராமராகவே வரும்போது ராமராக அவர் பல தடவை வரார். அப்படி ஒவ்வொரு தடவை ராமராக வரும்போதும் அவருடைய லீலைகளில் சில வேறுபாடுகள் இருக்கும். அதே மாதிரி தான் எல்லா அவதாரங்களுக்கும் நம்ம பார்க்கக்கூடியது. அன்னைக்கு கூட நம்ம கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்னைக்கு விவாதிச்சுக்கிட்டு இருந்தோம். நம்ம பாகவதத்தில் பார்க்கக்கூடியது கிருஷ்ணர் காளியனை அடக்குவதற்காக காளியன் மேலே நடனம் ஆடுறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே சமயத்தில் கர்க சம்ஹிதையில் இன்னொரு கதையும் சொல்லப்படுது. கிருஷ்ணர் காளியனை அடக்கிட்டு காளியன் மேலே ராச நடனம் ஆடினார்னு. அதே மாதிரி அரிஷ்டாசுரனை கிருஷ்ணர் வதம் செய்கிறதா நம்ம பாகவதத்தில் பார்க்குறோம். கர்க சம்ஹிதை இன்னொரு கதையும் நமக்கு சொல்லித்தருது. அதன்படி கிருஷ்ணர் அரிஷ்டாசுரனை அடக்கி விரஜதாமத்தில் அந்த காளையை உழுவதற்காக உபயோகிக்கிறார். இப்படி கிருஷ்ணர் ஒவ்வொரு தடவை லீலை செய்யும் போதும் அவருடைய லீலைகளில் சில வேற்றுமைகள் இருக்கும். அதன்படி இந்த வேற்றுமைகளையும் நம்ம பார்க்குறோம். சில இடங்களில் நிறைய கதைகள் நிறைய இடங்களில் சொல்லப்படுறது உண்டு. ராமர் திரும்பி வரும்போது சீத்தையோடு சேர்ந்து இங்கே இந்த கதை, இங்கே இந்த நிகழ்ச்சி நடந்தது, இங்கே வந்தார் அப்படின்னு பல்வேறு இடங்கள் சொல்லப்படுறது உண்டு. இன்னொரு பிரபலமான உதாரணம் ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்தில் சீத்தையும் ராமரும் இணைந்து சிவலிங்கத்தை வழிபட்டதாக சொல்லப்படுது. அதற்கும் நம்ம பார்த்தோம்னா வால்மீகி ராமாயணத்தில் இடம் இல்லைங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த நிகழ்ச்சிகள் சாத்தியமில்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா பகவான் பல்வேறு கல்பங்களில் மீண்டும் மீண்டும் அவதரிக்கிற பல்வேறு தடவையில் வெவ்வேறு விதமான நிலைகளை அவர் அரங்கேற்றுக்கிறார். அப்போ இங்கே இந்த புண்ணிய க்ஷேத்திரத்துக்கு ராமர் சீத்தையோடு வந்ததாக சொல்லப்படுது. விபண்டக ரிஷி இங்கே ஆசிரமம் வைத்து தவம் செய்து கொண்டிருந்தார், பக்தி தொண்டில் ஈடுபட்டிருந்தார். அவருடைய விருப்பத்தின்படி இங்கே பகவான் ஸ்ரீராமர் சீதா பிராட்டியோட வந்தார். இங்கே வந்த அவர் விபண்டக முனிவருடைய வேண்டுகோளின்படி சீதையை கைப்பற்றிய வண்ணம், அதாவது சீதையோட கையை ராமர் பிடிச்சிருப்பார். இங்கே இந்த மாதிரி விக்கிரகம் பொதுவாக நம்ம பார்க்கறது கிடையாது. அதாவது திருமண கோலத்தில் இங்கே விபண்டக ரிஷிக்கு ஸ்ரீராமர் காட்சியளிக்கிறார். அந்த விதத்தில் இந்த மதுராந்தகம் ஸ்தலம் ரொம்ப புராண காலத்தை சார்ந்தது, மிகவும் பழமையான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியத்துவம் இந்த இடத்துக்கு இருக்குது. அது என்ன அப்படின்னா, ராமானுஜாச்சாரியர் இங்கே தான் பெரிய நம்பிகள்கிட்டருந்து தீட்சை பெற்றார். இங்கே இந்த மூலையில் பின்னாடி ஒரு மகிழ மரம் இருக்குது. இதுக்கு பின்னாடி அந்த மகிழ மரத்தடியில் தான் ராமானுஜர் பெரிய நம்பிகள்கிட்டருந்து தீட்சை பெற்றார். ராமானுஜர் பெரிய நம்பிகளை சந்திக்கிறதுக்காக காஞ்சிபுரத்துலேருந்து ஸ்ரீரங்கம் நோக்கி வரார். பெரிய நம்பிகள் ராமானுஜரை சந்திக்கிறதுக்காக ஸ்ரீரங்கத்திலேருந்து காஞ்சிபுரம் நோக்கி வரார். ரெண்டு பேரும் இங்கே இந்த மதுராந்தகம் தாமத்தில் சந்திக்கிறாங்க. பெரிய நம்பிகள் அவரை ஸ்ரீரங்கத்துக்கு கூப்பிடுவார். ஸ்ரீரங்கத்துக்கு போகலாம்னு சொல்லுவார். அங்கே தீட்சைக்கு ஏற்பாடுகள் செய்வாங்க. ஆனால் ராமானுஜர் சொல்லுவார், ஒரு குரு கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகவும் அரிதான ஒரு காரியம். அதனால் இந்த இடமே மிகச்சிறந்த ஒரு க்ஷேத்திரம், இங்கேயே நீங்கள் எனக்கு தீட்சை கொடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே ராமானுஜர் பெரிய நம்பிகள்கிட்டருந்து பஞ்சசம்ஸ்காரம் தீட்சை பெற்றார். அதனால் இந்த தாமம் ராமானுஜருக்கு வாழ்வளித்த ஒரு இடமாக பிரசித்தி பெற்று விளங்குது. அது மட்டும் இல்லாமல் சமீப காலத்தில், அதாவது ஆங்கிலேயர்கள் இந்த பிரதேசத்தெல்லாம் ஆட்சி செய்து வந்த காலத்தில் இந்த
அப்போ இங்கே இருந்த கோயில் இவ்வளோ பெரிய கோயில்லாம் அப்போ கிடையாது. சும்மா ஒரு கொட்டகையில் ராமர் கம்பீரமாக நின்றுட்டு இருந்தார். இங்கே பார்க்கலாம், இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஏரி இருக்குது. இன்றைக்கு அந்த ஏரி நிறைய சுருங்கிடுச்சு. அப்படி சுருங்கினா கூட இன்றைக்கும் அது பெருசாக தான் இருக்குது. அன்றைய காலகட்டத்தில் எவ்வளோ பெருசாக இருந்திருக்குன்னு நம்ம யோசித்து பார்க்கலாம். பெரிய மழை, அடாது மழை பொழிது இந்த ஏரி உடைஞ்சு ஊரெல்லாம் வெள்ளத்தில் அடிச்சிட்டு போய் மக்கள் எல்லாரும் மரணம் அடைய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தப்போ இந்த பகுதி பொறுப்பாளியாக இருந்த ஒரு ஆங்கில அதிகாரி, அவர் என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு புரியல. அவரால் முடிஞ்ச எல்லா விதமான முயற்சிகளையும் எடுக்கிறார். ஆனால் ஏரியினுடைய நீர்மட்டம் ரொம்ப அபாயகரமான நிலையில் இருக்குது. எந்த தருணத்தில் வேணாலும் இந்த ஏரி உடைஞ்சு மக்கள் எல்லாரும் மடிவார்கள் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது. மழையும் விட்ட பாடில்லை, தொடர்ந்து பொழிந்து கொண்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே தெரியல. அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர், அவருக்கு இந்த ஊரை சார்ந்த ஒருத்தர், அவர்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி நீங்கள் ராமரை வழிபடுங்க, இங்கே இருக்கக்கூடிய ராமருக்கு கோயில் கட்டணும், இவர் ரொம்ப பாழடைந்த நிலையில் இருக்கிறார், நீங்கள் ராமரை வழிபடுங்க, அவர் நம்மளை பாதுகாப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி அவரும் அந்த ஆங்கிலேயர் அவர் ஸ்ரீராமரை வந்து வணங்குறார். ஸ்ரீராமர்கிட்ட உறுதி கொடுக்குறார், இந்த மக்கள் எல்லாம் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறார். அதன்படி அடுத்த நாள் அவர் போகும்போது, ஏரிக்கரையில் இருக்கும்போது, ராமரும் லக்ஷ்மணரும் தன்னுடைய அம்புகளோடும் வில்லோடும் நிற்கிறத அவர் பார்க்கிறார். அந்த ஆங்கிலேயருக்கு ராம லக்ஷ்மணர் தரிசனம் கொடுக்குறாங்க. அவங்களை தரிசித்து அதன் பிறகு பார்த்தோம்னா மழை விட்டுடுது. அந்த ஏரியானது அபாய நிலையிலிருந்து பாதுகாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த ஆங்கிலேயர் இங்கே ராமருக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோயிலை எழுப்புறதுக்கு ஏற்பாடுகள் செய்து இந்த கோயிலை எழுப்பி கொடுத்தார். அன்றிலிருந்து இந்த இடம் ஏரி காத்த ராமர் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படுறார் இங்கே இருக்கக்கூடிய ராமர். அது மட்டும் இல்லாமல் ஏரி காத்த ராமர் அப்படிங்கிற பெயரானது ராமானுஜருக்கு தீட்சை, ராமானுஜர் இந்த இடத்துல தீட்சை பெற்ற காரணத்தினாலையும் அதனுடைய தொடர்புலையும் ஏரி காத்த ராமர் அப்படிங்கிற பெயர் இவருக்கு சொல்லப்படுது. அதனால் இந்த இடம் ரொம்ப விசேஷமான ஒன்று. புராண காலத்திலையும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ராமானுஜருடைய காலத்திலையும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. நவீன காலத்திலையும் ராமர் மீண்டும் தன்னுடைய லீலைகளை இந்த இடத்துல வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால் இது ரொம்ப விசேஷமான ஒரு இடம். இங்கே நம்ம கூடியிருக்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு பாக்கியம். இங்கே நான் சில விஷயங்களை நம்ம கிருஷ்ண பக்தியில் நம்ம எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம 3 நாள்களாக பேசின்னு இருக்கோம். 3 நாள்களுக்கு பேசுகிறதுக்கு திட்டமிட்டிருக்கோம். இன்றைக்கி முதல் நாளில் நம்ம இருக்கோம். இப்போ ஒரு வைஷ்ணவர்களாக முயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் எப்படி நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட நடந்து கொள்வது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னா யாரெல்லாம் குடும்ப உறுப்பினர்கள்? கணவன், அதாவது மனைவிக்கு கணவன், கணவனுக்கு மனைவி, குழந்தைகள், பெற்றோர்கள், உற்றார் உறவினர், இவங்க எல்லாரும் குடும்ப உறுப்பினர்கள்னு அழைக்கப்படுறாங்க. உண்மையில் சொல்ல போனோம் அப்படின்னா எல்லா மக்களுமே ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். அதைத்தான் நம்ம இங்கே இஸ்கானில் பயிற்சி செய்கிறோம். எல்லாரும் கிருஷ்ணருடைய குடும்பம், வாசுதேவ குடும்பக்கம். அந்த உறவை நம்ம வளர்த்து கொள்றதுக்கு முயற்சி செய்கிறோம். அதே சமயத்தில்
நம்மளுடைய பௌதிக வாழ்க்கையிலையும் நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. கணவன், மனைவி, குழந்தைகள், பெற்றோர், உற்றார், உறவினர் எல்லாரும் இருக்காங்க. பல நேரங்களில் அத்தகைய உறவுகள் நம்மளுடைய கிருஷ்ண பக்திக்கு சாதகமாக இருக்கலாம். பல பேர் நமக்கு உதவி செய்யலாம். குறிப்பாக கணவன் மனைவி 2 பேரும் கிருஷ்ண பக்தியில் இருக்காங்க, குழந்தைகளும் கிருஷ்ண பக்தியில் இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப வசதியாக அவங்க வீட்டில் பயிற்சி செய்யலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பெற்று கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாரும் இணைந்து கிருஷ்ண பக்தி பயிற்சி செய்யலாம். அது மாதிரி உங்களில் பல பேர் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க. அதே சமயத்தில் சிலருக்கு வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்கிறதுல பிரச்சனை கொடுக்கலாம். பெற்றோர்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், இது மாதிரி இருக்கிறவங்களும் கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்யாமல் கிருஷ்ண பக்தி நீங்கள் பயிற்சி பண்ணுறதுக்கும் இடையூறு செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நபர்களோட பல விதத்தில் உறவாட வேண்டி இருக்கு. அதை எப்படி நம்ம கிருஷ்ண பக்திக்கு சாதகமான விதத்தில் எடுத்துக்கொள்கிறது? உண்மையிலே இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், பெரிய விஷயம். இதை நான் இன்னைக்கு ஒரு மேலோட்டமாகத்தான் சொல்ல போகிறேன். இந்த விஷயத்தை நம்ம ஆழமாக பார்க்கணும், இதுக்கே தனியாக ஒரு கேம்ப் வைக்கணும். ஏன்னா பௌதிக வாழ்க்கை அப்படிங்கிறது அவ்வளவு எளிதானது கிடையாது. அதுலேயும் கிரகஸ்த வாழ்க்கை அப்படிங்கிறது நிறைய நுணுக்கங்களை கொண்டது. நிறைய விஷயங்கள், ரொம்ப சூக்ஷ்மமான விஷயங்கள், அதெல்லாம் படிப்படியாக நம்ம எல்லா பக்தர்களுக்கும் தெரியப்படுத்தலாம். இருந்தாலும் இங்கே அடிப்படையில் ஒரு விஷயம், இந்த எல்லா உறவுகள்லேயும் ஒரு விஷயம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ஒன்று என்ன அப்படின்னா, கிருஷ்ண பக்தியில் நம்ம பயிற்சி மேற்கொள்கிறோம் அப்படின்னா அதற்கு அடிப்படை நம்ம கிருஷ்ணர்கிட்ட சரணடைந்தவர்களாக இருக்க வேண்டும். கிருஷ்ணர்கிட்ட சரணடைந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னா அதனுடைய 2 முக்கியமான அம்சங்கள், அனுகூல்யச சங்கல்ப, பிரதிகூல்யன வர்ஜனம். எதெல்லாம் கிருஷ்ண பக்திக்கு அனுகூலமானதாக இருக்கோ அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதெல்லாம் கிருஷ்ண பக்திக்கு பிரதிகூலமானதாக இருக்கோ அதை நம்ம புறக்கணிக்கணும். வீட்டில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாரும் நம்மளுடைய கிருஷ்ண பக்திக்கு சாதகமானவர்களாக இருந்துட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பெரிய சிக்கல் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறிய சிக்கல் என்ன அப்படின்னா, நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள் மேலே அதிகமாக பற்றுதல் கொள்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு பிடித்த மாதிரி ஒருத்தவங்க செயல்படும்போது இயற்கையாக அந்த பற்றுதல் அப்படிங்கிறது வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இருந்தாலும் அதை நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஸ்ரீல பக்திவினோத் டாக்கூர் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் கிருஷ்ண பக்தர்களாக இருக்கிற பட்சத்தில் எப்படி கிருஷ்ணர்கிட்ட சரணடைந்தவராக இருக்க முடியும் அப்படிங்கிறத தன்னுடைய சரணாகதி பாடல்களில் விளக்கி இருக்கிறார். எப்படி ஒரு கிரகஸ்தன் தன்னுடைய குடும்பத்தில் பற்றுதல் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தை கிருஷ்ணருடைய குடும்பமாக கருதி செயல்படணும் அப்படிங்கிறத அவர் விளக்கி இருக்கிறார். நான் அந்த சரணாகதியை தொடர்ந்து சில உபன்யாசங்களை கொடுத்துருக்கிறேன். உங்களில் சில பேர் கேட்டிருக்கலாம். அதனால் அந்த விஷயத்தை நான் அதிகமாக பேசலை. முக்கியமாக நம்ம வாழக்கூடியது கலியுகம் அப்படிங்கிறதுனால நமக்கு பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கும். கலியுகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பொதுவாக
எல்லார்கிட்டேயுமே அசுர குணம் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். முந்தின சத்தியுகத்தில் அசுர வேறு கிரகத்தில் இருப்பாங்க, திரேதாயுகத்தில் வேறு நாட்டில் இருப்பாங்க, துவாபர யுகத்தில் குடும்பத்துக்குள்ளாரையே இருப்பாங்க, கலியுகத்தில் ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் இருக்கக்கூடிய அசுர குணமானது பல கோணங்களில் வெளிப்படும். அதில் நம்மளும் விதிவிலக்கு கிடையாது, நம்மளுடைய உற்றார் உறவினர்களும் குடும்பத்தினர்களும் விதிவிலக்கு கிடையாது. நம்ம எல்லாருமே அசுரர்களாகத்தான் இருக்கிறோம். என்ன, ஒவ்வொருத்தருடைய அந்த அசுர இயல்பு அதனுடைய அளவுகோல் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும். ஆக மொத்தம் எல்லாருமே ஹிரண்யகசிப்பு. ஒரு சிலர் கொஞ்சம் பெரிய ஹிரண்யகசிப்பு, ஒரு சிலர் கொஞ்சம் சின்ன ஹிரண்யகசிப்பு. அதனால் என்ன ஆகும்னா, நம்ம பிரகலாதரை போல கிருஷ்ண பக்தியில் ஈடுபடணும்னு சொல்லி பிரியப்பட்டோம் அப்படின்னா இயற்கையாக பல்வேறு எதிர்ப்புகள் இருக்கலாம். பிரகலாதருக்கு நம்ம பார்க்கிறோம், அவருடைய தந்தையே எதிர்க்கிறார். வேற யாரும் அவரை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, வேற யாரும் எதிர்க்கவும் கிடையாது. சொந்த தந்தை அசுரராஜன், சர்வசக்திகளும் கொண்டவர், அவர் பிரகலாதரை எதிர்க்கிறார். எதிர்க்கிறது மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் ஒரு சிறுவனுக்கு செய்யக்கூடாதோ அது எல்லாவற்றையும் பிரகலாதரை நோக்கி திருப்புறார். அவர் பிரகலாதர் நோக்கி திருப்பும்போது பிரகலாதரை கொல்றதுக்கே முயற்சி செய்கிறார். இருந்தாலும் பகவானுடைய கருணையினால் பிரகலாதர் காப்பாற்றப்படுறார். எல்லா சூழ்நிலைகள்லையுமே பிரகலாதர் காப்பாற்றப்படுறார். அப்போ அதே மாதிரி நம்ம பிரகலாதர் அளவுக்கு கிடையாது, நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் பிரகலாதர் அளவுக்கு கிடையாது, நம்மளுடைய பக்தியும் பிரகலாதர் அளவுக்கு கிடையாது, நமக்கு வரக்கூடிய பிரச்சனையும் பிரகலாதர் அளவுக்கு கிடையாது. யாரும் நம்மளை கொல்றதுக்கு வரல, யாரும் நம்மளை நெருப்பில் தூக்கி போடல, யாரும் நம்மளை பாம்பு விட்டு கடிக்க வைக்கல, யாரும் நம்மளை யானை வச்சு மிதிக்க வைக்கல, மலையிலேருந்து உருட்டி விடலை. அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நம்ம சந்திக்கலை. அதனால் நம்ம ஒன்றும் பெருசாக நம்மளை பிரகலாத மாதிரி நினச்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே சமயத்தில் தாத்பரியம் இதுதான், நம்ம கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடையும் போது சில நேரங்களில் துரதிருஷ்டவசமாக கலியுகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் அசுரகுணம் படைத்தவர்களாக இருக்கிறதுனால அந்த சின்ன ஹிரண்யகசிப்புலாம் நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கலாம். அதாவது நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களே சில நேரங்களில் பிரச்சனைகளை கொடுக்கலாம். சில நேரங்களில் அவங்க நியூட்ரலாக இருக்கலாம். நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கலாம். சில நேரங்களில் அவங்க ஆதரவாக இருக்கலாம், சில நேரங்களில் அவங்களே பயிற்சி பண்ணுறதுக்கு வரலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். பொதுவாக நம்ம எத்தகைய மனப்பான்மையோடு இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் இன்றைக்கி சொல்கிறேன். அதிகமாக ஆழமாக அதில் போகவும் முடியாது. ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா ஜீவன்களுமே கிருஷ்ண பக்தர்கள் தான். ஜீவரே சொரூபகை கிருஷ்ணர் நித்யதாஸ், எல்லாருமே அடிப்படையில் கிருஷ்ண பக்தர்கள் தான். ஒரு சிலருக்கு அந்த பக்தியானது வெளிப்பட்டு இருக்கு, சிலருக்கு அந்த பக்தியானது இன்னும் வெளிப்படலை. நமக்கு அந்த பக்தியானது கொஞ்சம் வெளிப்படுற மாதிரி தெரிஞ்சுன்னு இருக்கு, அவங்களுக்கு அந்த பக்தியானது முற்றிலுமாக மறைக்கப்பட்டிருக்கு. அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் இந்த ஜீவனும் கிருஷ்ணருடைய சேவகன் அப்படிங்கிறத உணர்ந்து அதன் அடிப்படையில் நம்ம செயல்படுறதுக்கும் பார்க்கணும். எப்படி அந்த ஜீவன்களுக்கு உண்மையான கிருஷ்ண பக்தியில் நம்ம உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம ஆழமாக யோசித்து பார்க்கணும். நம்மை சார்ந்து யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம அறிவுறுத்தலாம். சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா குடும்ப உறுப்பினர்களுக்கு கூட அறிவுறுத்திடலாம். இந்த உற்றார் உறவினர்களுக்கு ரொம்ப கஷ்டம். அவங்க நமக்கு நம்ம ஒரு அட்வைஸ் சொன்னோம்னா அவங்க 100 அட்வைஸ் சொல்லுவாங்க நமக்கு. இதெல்லாம் சமாளிக்கிறது அப்படிங்கிறது அவசியம். ஆங்கிலத்தில்
ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, என்னென்னா அட்டாக் இஸ் த பெஸ்ட் டிஃபென்ஸ். நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நம்ம எதிர்த்தாக்குதல் நடத்தணும். அப்படின்னு எதிர்த்தாக்குதல் அப்படின்னா நம்ம ஒன்றும் தாக்க தேவையில்லை. அவங்கள நீங்கள் பக்தர் ஆகுங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணால் போதும். ஒன்று அவங்க பக்தர் ஆகிடுவாங்க, இல்லை ஐயோ என்னை விட ஆள விடுறா சாமின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். நம்ம அவங்கக்கிட்ட பிரச்சாரம் பண்ணணும், கிருஷ்ண பக்தியை பற்றி எடுத்து சொல்லுவோம் பொறுமையான விதத்தில். ஒன்று என்ன அப்படின்னா, பொதுவாக குடும்ப உறுப்பினர்கள் கிருஷ்ண பக்திக்கு சாதகம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம அவங்களோட சண்டையை வளர்த்து கொள்ளக்கூடாது. ஏன்னா சண்டையை வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது நீண்ட நாள் ஓடக்கூடியது கிடையாது. எவ்வளோ நாள் சண்டை வளர்த்துக்கிட்டு வாழ முடியும்? இல்லை பிரகலாத் மாதிரி நமக்காக ஹிரண்யகசிபு வதம் பண்ணுறதுக்காக நரசிம்மர் வருவாரா? நம்ம அந்த நிலையில் இருக்கிறோமாங்கிறதையும் பார்க்கணும். பொதுவாக சில நேரங்களில் நம்ம சண்டையும் வளர்த்து கொள்ளலாம், வேறு வழி இல்லைன்னா, தவறும் கிடையாது பெரிய அளவில். ஆனால் பொதுவாக கிரகஸ்தர்களுக்கு அது அறிவுறுத்தப்படுறதில்லை. உங்களுடைய குழந்தைகள் கிருஷ்ண உணர்வில் அதிகமான ஆர்வம் காட்டாட்டி கூட அந்த குழந்தைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கிருஷ்ண உணர்வுக்கு எப்படி கொண்டு வரதுங்கிறத பார்க்கலாம். கணவனுக்கு மனைவி ஆகட்டும், மனைவிக்கு கணவனாகட்டும், பெற்றோர்களாகட்டும், கிருஷ்ண பக்தியில் ஆர்வம் காட்டாட்டி கூட அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு வர்றதுக்கு பார்க்கணும், முயற்சி செய்யணும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள வழிகாட்டுறது ரொம்ப முக்கியமாகுது. படிப்படியாக அவங்களுடைய நிலையை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை மாற்றுறதுக்கு முயற்சி செய்யணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நமக்கு சாதகமாக மாறிட்டாங்க அப்படின்னா கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணுறதுல எந்த கஷ்டமும் கிடையாது, ரொம்ப எளிமையாகிடும். சில நேரங்கள் அவங்க சாதகமாக இருக்கலாம், சில நேரங்கள் அவங்க சாதகமாக இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் யார் வேணாலும் கிருஷ்ண பக்தர் ஆகலாம் காலப்போக்கில். பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் நம்ம கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் பார்த்துருக்குறோம். ரொம்ப விரோதமாக இருந்த குடும்பமெல்லாம் கூட பக்தர்களாக மாறி இருக்கிறத, அல்லது குறைஞ்சபட்சம் ரொம்ப நல்ல நபர்களாக மாறி இருக்கிறாங்க காலப்போக்கில். பல்வேறு உதாரணங்கள் அதுக்கு இருக்குது. கொஞ்சம் பொறுமையோட கிருஷ்ண பக்தியில் ஒருத்தவங்க வாழ்க்கையை நடத்திட்டு போகும்போது கூட இருக்கிறவங்களும் பக்தர்கள் ஆகிறத நம்ம பார்க்குறோம். அதனால் நம்ம எல்லா ஜீவன்களும் கிருஷ்ண பக்தர்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நம்ம சுற்றி இருக்கக்கூடியவர்கள்கிட்ட பழகிறதுக்கு முயற்சி செய்யணும். அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ண, அவங்க கிருஷ்ண பக்தி எடுத்துக்க சொல்லி அவங்கள ஊக்குவிங்க. அப்படி ஊக்குவிக்கிறதின் மூலமாக நீங்களும் பாதுகாக்கப்படுவீங்க, அவங்களும் நன்மை பெறுவார்கள். முதல்ல நம்மளுடைய பக்தியை எப்படியாவது பாதுகாத்து கொள்றதுக்கு பார்க்கணும், அது ரொம்ப அவசியம். நம்மளுடைய பக்தியை நம்ம பாதுகாத்துக்கணும். அதே சமயத்தில் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமான பிரச்சனைகள் வராமையும் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். எது எல்லாத்துலேயுமே பொருந்தக்கூடியது. சாதாரண பௌதிக வாழ்க்கையிலே இன்றைக்கி பார்த்தோம்னா எவ்வளவோ பிரச்சனைகள், கணவன் மனைவி குழந்தைங்க அண்ணன் தம்பி எல்லாம் சண்டை தான். முந்தானத்து ஒரு இடத்துக்கு போனோம், அந்த இடத்துல அண்ணன் தம்பிக்கு பெரிய சண்டை, அந்த சண்டைக்கு பஞ்சாயத்து நடந்துட்டு இருந்தது. இது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது, சராசரி நிகழ்ச்சி, தினமும் நடக்கிறது. அப்போ நம்ம மற்ற உறவுகள் எல்லாம் தற்காலிகமானதுங்கிறத உணர்ந்து கிருஷ்ணரோட நமக்கு இருக்கக்கூடிய உறவில் நம்ம வலுவாக இருக்கணும். எக்காரணம் கொண்டும் நம்மளுடைய கிருஷ்ண பக்தியை நம்ம அதை விட்டு பெறலக்கூடாது. சில நேரத்தில் என்னென்னா, சொந்தக்காரங்க சொல்கிறாங்க பிரபு, சொந்தக்காரங்க இந்த மாதிரி ஏன் இருக்கிறேன்னு கேட்குறாங்க பிரபு. சொந்தக்காரங்க போனால் அவங்க கேட்குறாங்க என்கிட்ட, ஏன் நீ வெங்காயம் பூண்டுலாம் சாப்பிட மாட்டியா, உடம்புக்கு என்ன ஆவறது அப்படின்னு கேட்குறாங்க பிரபு. இல்லை ஏன் ஒரு நாள் முட்டை சாப்பிட்டா என்ன குறைஞ்சி போயிடுவியா நீனு அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறது? நம்மளுடைய பக்தியை நம்ம பார்த்துக்கணும்.
அதாவது அவங்க கூட சண்டை போட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட கொஞ்சி கொலாவணும்னு அர்த்தம் கிடையாது. எவ்வளோ பேர் எவ்வளோ பௌதிகமான விஷயத்துக்கு அண்ணன் தம்பி சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்க உலகத்தில். நம்ம கிருஷ்ணருக்காக, நம்மளுடைய கிருஷ்ண பக்திக்காக, நம்மளுடைய நித்தியமான வாழ்வாதாரத்துக்காக, நம்மளுடைய பக்தியை பாதுகாத்துக்கிறதுக்காக நம்மளுடைய உறவினர்கள் கிட்ட கவனத்தோட ஸ்திரமாக நம்மளுடைய பயிற்சி முறை என்ன அப்படிங்கிறத காட்டுறதுல எந்த தவறும் கிடையாது. அதில் நம்ம உறுதியாக இருக்கணும். அதாவது ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒருத்தன் பௌதிகமாக இருக்கிற வரைக்கும் பௌதிகமாக என்ன செய்யணும்னாலும் தைரியமாக செய்கிறான். ஆன்மீகம் வரும்போது அந்த தைரியம் வரமாட்டேங்குது. ஏன்? பௌதிகமாக காசு பணம் வேணும்னா சொந்தக்காரன் அண்ணன் தம்பி எல்லாத்தையும் சண்டை போடுறது தயாராக இருக்கிறான். கிருஷ்ண பக்தியில் ஜபம் பண்ணுறதுக்கு தடையாக இருக்கிறான் அப்படின்னா அவங்க கூட ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு தயங்குறான். ஏன்? அண்ணன் தம்பி எவ்வளோ கூட்டாக ஒன்றா இருந்திருப்பான், ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கும், சண்டை போட்டிருப்பான், அவன் முகத்தையே முழிக்க மாட்டான், அப்படி இருப்பான். ஆனால் அதே சமயத்தில் கிருஷ்ண பக்தியை அது அவன் வீட்டில் போனால் கை நினைக்க கூட மாட்டான், அதாவது குடிக்க மாட்டான், தண்ணி கூட குடிக்க மாட்டான், அப்படி இருப்பான். ஆனால் கிருஷ்ண பக்திக்கு வந்ததுக்கப்புறம் ஐயோ அங்கே போய் நம்ம வந்து சாப்பிடல அப்படின்னா அவங்க எப்படி நினைப்பாங்க? பிரபு அங்கே போனால் எப்படி பிரபு சாப்பிடாம வர்றது? இதில் என்ன பெரிய விஷயம்? பிரச்சாரம் பண்ணுங்க, அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணி அங்கே அவங்க வீட்டில் போய் நீங்கள் சமைங்க, அவங்க வீட்டில் எல்லாத்தையும் நகர்த்துங்க, பாபா அம்மா அப்பா பாப்பா என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் நகர்த்துங்க. நகர்த்திட்டு கிருஷ்ணரை கொண்டு வாங்க, பிரச்சாரம் பண்ணுங்க. பிரச்சாரத்துக்கு ஒரு வாய்ப்பு ஏன் பண்ணக்கூடாது? நம்ம இது நம்மளுடைய முடிவில் தான் இருக்குது. யாரும் உங்களை சண்டை போடுங்கன்னு சொல்லலை, ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய கிருஷ்ண பக்தியை நீங்கள் பாதுகாத்துக்கணும்னு சொல்கிறோம். பல நேரங்களில் நமக்கு பிரச்சனை அப்படி தான் வருது. வீட்டில் பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒவ்வொரு பிரச்சனையும் தனித்தனியாக எடுத்திங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் பொழுதுனிக்கும் சண்டை நிறைய. வீடு பௌதிக உலகம் அப்படின்னாலே அப்படி தான். அதுவும் கலியுகத்தில் சொல்லவே வேண்டாம், சண்டையும் சச்சரவும் நிறைஞ்சது தான் கலியுகம். கலியுகத்தில் பிரச்சனைக்கு அளவே கிடையாது. அதுக்காக சில நேரத்தில் நம்ம பக்தர்கள் என்ன நினச்சிப்பாங்கன்னா, நான் கிருஷ்ண பக்தியில் இருக்கிறது தான் பிரச்சனை எனக்கு, அதனால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வீட்டில் வருது. கிருஷ்ண பக்தியில் இல்லைன்னா இன்னும் அதிகமாக தான் சாமி வரும், கம்மியாலாம் வராது. தத்தேன கம்பா சுஷமீக்ஷமான புஞ்சேன ஏவாத்ம கிருத்தம் விபாகம் கிருத்வாக் வாபுர்பி விததான் நமஸ்தே ஜீவேத்த யோ முக்தி பிரதேச தயாபாக். பக்தர்களுக்கு கிருஷ்ணர்கிட்ட சரணடைஞ்சவங்களுக்கு கிருஷ்ணர் அவங்களுடைய கர்மால என்ன கிடைக்கணுமோ அதை குறைச்சி தான் கொடுக்குறார், அதை அவர் அதிகப்படுத்தி கொடுக்கறது கிடையாது. அதனால் எப்போ ஒரு பக்தன் நான் கிருஷ்ண பக்தியில் இருக்கிறனால தான் எங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறானோ அப்போ அவனுக்கு தத்துவம் புரியலன்னு அர்த்தம். கிருஷ்ண பக்தியில் நம்ம இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இன்னும் எக்ஸ்ட்ரா தான் பிரச்சனை இருக்கும், வேறு மாதிரி இருக்கும் பிரச்சனை, அவ்வளோதான் வித்தியாசம். சரியா? பிரச்சனை இருக்க தான் செய்யும், நம்மளுடைய கர்மா என்னவோ அதை நம்ம அனுபவிக்கணும். பிரச்சனை வேறு வடிவத்தில் இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் அதற்காக பயந்துக்கிட்டு அதற்காக தயங்கிட்டு நம்மளுடைய கிருஷ்ண பக்தியினுடைய பயிற்சி முறைகளை கைவிடக்கூடாது. பிரபு ஜபமாலை எடுத்தால் திட்டுறாங்க பிரபு. இப்படி போய் பிரகலாத் மகாராஜ் கம்ப்ளைண்ட் பண்ணாரா என்ன? நீ திட்டுறியா திட்டிட்டு போ, நீ அடிக்கிறியா அடிச்சுட்டு போ, நான் பாட்டுக்கு நாமத்தை சொல்லிகிட்டே இருப்பேன். ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அப்போ என்னாகும்? பொதுவாக யாரும் அவ்வளோ பெரிய ஹிரண்ய கசிப்பு கிடையாது. அதனால் ஒன்றும் பெருசாக கொஞ்ச நாள் சொல்லுவாங்க, நம்ம ஸ்திரமாக இருந்தோம் அப்படின்னா அவங்க நம்ம வழிக்கு வருவாங்க. நம்ம சண்டை போட வேண்டாம், ரெண்டையும் நல்லா புரிஞ்சுக்கணும். இது எப்படின்னா இந்த ஒத்துழையாமை இயக்கம் மாதிரி. அது நம்ம செய்யறதுல நம்ம தெளிவாக இருக்கணும், சண்டையும் போட மாட்டோம். அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக வழிக்கு வந்தாகணும். அது ரொம்ப அவசியமானது. எல்லா விதத்திலையுமே நம்ம எந்த அளவிற்கு நம்மளுடைய கிருஷ்ண பக்தியினுடைய கொள்கைகளை ஸ்திரமாக கடைபிடிக்கணுமோ அந்த அளவுக்கு ஸ்திரமாக கடைபிடிக்கணும். எக்காரணம் கொண்டும் நம்மளுடைய கொள்கைகள்லேருந்து நம்ம பிறழக்கூடாது. இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் நம்மளுடைய விருப்பத்திற்கு முற்றிலும் முரண்பட்டதாக கூட சில காரியங்கள் நடக்கலாம்.
நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளுடைய குழந்தை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி செய்யலாம். அந்த குழந்தை நம்ம விரும்புகிற மாதிரி இல்லாமல் போகலாம். அதே சமயத்தில் நம்மளுடைய முயற்சியும் நம்ம கைவிடக்கூடாது. இந்த என்ன பேர் சொன்ன மாண்டக இந்த இங்கே ஆசிரமம் வைத்திருந்த முனிவர் விபாண்டக முனிவர் அவருடைய பையன் ரிஷேஷ்ருங்காவை ஒரு பக்குவமான பிரம்மச்சாரியாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி பெண்களுடைய வாசனையே இல்லாமல் வளர்த்தார். பெண்கள்னா என்னன்னே தெரியாமல் வளர்த்தார். ஆனால் அதே சமயத்தில் அந்த வாழ்க்கை வேறு விதத்தில் போனதையும் நம்ம பார்க்குறோம். அதனால் எப்படியும் அவன் போகிறது தான் போவான், நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்மளுடைய காரியம் என்னவோ அதை நம்ம ஸ்ரத்தையோடு பண்ணணும். வீட்டில் குழந்தைகளுக்கு எப்படி வளர்க்கணும் தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ண பக்தி ரீதியாக எப்படி வளர்க்கணும். குழந்தைங்க ஆசைப்படுது, பிரபு கொஞ்சம் சாக்லேட் வாங்கி கொடுத்தேன், கொஞ்சம் பிஸ்கட் வாங்கி கொடுத்தேன், கொஞ்சம் பப்புள் காம் வாங்கி கொடுத்தேன், இல்லை ஏதாவது தையத்தக்கன்னு குதிக்குது பிரபு. குழந்தைங்க தையத்தக்கன்னு குதிக்குது, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. சில நேரத்தில் சிரமமாக இருக்கலாம். ஆனால் நம்ம கொஞ்சம் புத்தி கூர்மையோட கட்டுப்படுத்தணும். சில நேரத்தில் குழந்தைகளுடைய இயற்கை என்ன அப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ லூஸ் விடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ லூஸ் ஆகிட்டே இருக்கும். அடம் பிடிச்சா கிடச்சிரும் அப்படின்னு ஒரு தைரியம் இருக்கும். நிறைய இல்லை, அது வாஸ்தவம், எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கிறது தான், எனக்கும் இருந்தது தான். ஏதாவது ஒன்றுன்னா உக்காந்து நடு ரோட்டிலேருந்து தைன்னு அழுதன்னா முடிஞ்சு போச்சு. எங்கள் அம்மாவுக்கு ஒரு வழியே இருக்காது. தெரியும் எனக்கு. உக்காந்து அப்படியே அவங்க முழு பலத்தை வச்சு இழுத்தாலும் அந்த இடத்த விட்டு ஒரு இன்ச்சு கால் நகராது. சவுண்டு மட்டும் நடு ரோட்டில் 10 பேர் பார்ப்பாங்க, ஐயோ அசிங்கமாக இருக்குதே, அந்த பலூனை வாங்கி கொடுத்து தொலைப்போம் போ, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகுனா எனக்கு தெரியும், இதுதான் வேலை வலி. கேட்டால் தரமாட்டாங்க, கொஞ்சம் அடம் பிடிச்சா கொடுத்துருவாங்க. அப்போ என்னென்னா பெற்றோர்கள் என்ன பண்ணணும்னா, அது குழந்தைங்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு சுபாவம். சொல்லிக் கொடுக்கறதுக்குலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது, இயற்கையாக அப்படி தான், எல்லா குழந்தைங்களும் அப்படி தான். அதுக்கு எந்த அளவுக்கு பெற்றோர்கள் கயிறு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இன்னும் அடம் ஜாஸ்தியாகும், பிடிவாதம் ஜாஸ்தியாகிட்டே போகும். இல்லை கிடையாது அப்படின்னு அத்தோட முடிஞ்சது. அங்கே தான் நம்மளுடைய பௌதிக பாசத்துக்கும் ஆன்மீக நன்மை கொடுக்கறதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை நம்ம ஒரு முடிவு கட்டுறோம். பௌதிகமாக நம்ம இயற்கையாக ஒரு பாசம் இருக்குது, குழந்தை அலறதை குழந்தை இது பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியல, அதனால் நம்ம அந்த குழந்தையோட விருப்பத்துக்கு ஒத்துக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் அந்த குழந்தையுடைய உண்மையான ஆன்மீக நலன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதை பார்த்து அதன்படி செயல்படும்போது அந்த குழந்தைக்கு அது உண்மையான நன்மையை கொடுக்கும். நம்ம நிறைய நேரங்களில் பக்தர்கள் சொல்கிறதுண்டு, பக்திவினோத் தாக்கூர் எவ்வளோ ஒரு மிகச்சிறந்த கிரகஸ்தராக இருந்தார் அப்படின்னு சொல்கிறதோடு விட்டுறக்கூடாது. அவர் கிரகஸ்த வாழ்க்கையில் எப்படி பயிற்சி பண்ணாருங்கிறதையும் நம்ம பார்க்கணும். பக்திவினோத் தாக்கூர் அவருடைய குழந்தைகளுக்கு அவருடைய பொறுப்பில் இருந்த வரைக்கும் மகா பிரசாதம் இல்லாமல் எதுவுமே கொடுத்தது கிடையாது, எதுவுமே கொடுத்தது கிடையாது. பக்தி சிதாந்த சரஸ்வதி தாக்கூர் அவருடைய வாழ்நாளில் முதல்ல அவர் சாப்பிட்டது ஜெகநாதருடைய மகாபிரசாதம். அந்த அன்னப்பிரஷ்னால அவருக்கு ஜெகநாதருடைய மகாபிரசாதம் கொடுத்தாங்க. அதிலிருந்து வாழ்க்கையினுடைய கடைசி வரைக்கும் அவர் பகவான் பிரசாதத்தை தவிர வேறு எதையுமே சாப்பிடல. ஒரே ஒரு தடவை 4-5 வயசு இருக்கிறப்ப அவர் ஒரு மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டார்.
அப்படி ஒரே ஒரு தடவை மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டப்ப பக்தி வினோத் தாக்கூர் கண்டிச்சார், தவறு செய்யக்கூடாது, கிருஷ்ணருக்கு தராம நீ ஏன் சாப்பிட்ட. அப்ப நிறுத்தினார் பக்தி சான்சஸ் தாக்கூர். தப்பு உணர்ந்துட்டார். சின்ன பையன் தானே, சரி சாப்பிட்டு போட்டுன்னு சொல்லி பக்தி வினோத் தாக்கூர் விட்டுருந்தாருன்னா, அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும் பக்தி சான்சஸ் தாக்கூர் ஆன்மீக உலகத்திலிருந்து வந்தவர், அவர் அத்தகைய விஷயங்களுக்கெல்லாம் மயங்கிறவர் கிடையாது. ஆனால் ஆச்சாரியர் நமக்கு கற்றுத்தர கடைசி வரைக்கும் மாம்பழத்தை தொடல அவர், வாழ்க்கையினுடைய கடைசி வரைக்கும். நான் சொன்னார், நான் ஒரு அபராதி, கிருஷ்ணருக்கு தராமல் நான் மாம்பழம் சாப்பிட்டேன், என் வாழ்க்கை முழுக்க நான் மாம்பழமே சாப்பிட மாட்டேன். அவ்வளோ ஒரு திடமான உறுதி. அந்த திடமான உறுதி அவர் சின்ன வயசுலேருந்தே பின்பற்றும் போது அது தெரியுது, இவர் ஒரு விசேஷமான ஆத்மா அப்படின்னு. அதாவது அதில் நம்ம பார்க்குறோம் பக்தி வினோத் தாக்கூர் ஒரே ஒரு தடவை அப்படின்னா கூட அந்த இடத்துல கண்டிக்கிறார் தன்னுடைய பையனை. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த பையன் வளர்ச்சி பெறத்துக்கு உதவுது. சில நேரத்தில் நம்ம பார்க்குறோம் பசங்க ஒவ்வொரு தருணத்துலையும், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பையன்களையோ பொண்ணுங்களையோ எல்லாரையுமே ஒரு நிலை வரைக்கும் கொண்டு வர்றது தாயினுடைய பணியாகுது. அதுக்கப்புறம் அவங்கள அதுக்கு மேலே கொண்டு போகிறது அப்படிங்கிறது தந்தையினுடைய பணியாகுது. தாயும் தந்தையும் குருக்களாக செயல்படுறாங்க. தாய் முதல் குருவாக செயல்படுறாங்க, அதுக்கப்புறம் தந்தை அடுத்த நிலையில் குருவாக செயல்படுறார். தாய் சில நேரத்தில் பாசத்தை வெளிப்படுத்தலாம், ஆனால் தந்தை எப்போவுமே கொஞ்சம் கண்டிப்போடையும் இருக்கணும். சில நேரத்தில் நான் இதையும் கேட்கறது உண்டு, நம்மளுடைய பக்தர்களே தங்களுடைய குழந்தைகளை பற்றி சொல்லும்போது, அட போங்க பிரபு, அவன் கேட்க மாட்டான் பிரபு. ஏன் அவன் கேட்க மாட்டான்? ஏன்னா நம்ம கேட்காத மாதிரி வளர்த்துட்டோம். கேட்க மாட்டான்னு சொல்லி விட்டுட்டே இருந்தோம்னா இன்னும் தூரம் தான் போகும். அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய கிருஷ்ண பக்திக்கு நம்ம உதவி பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஆகுது. இது ஒரு பக்கம். இது நிறைய இருக்குது. ஒவ்வொரு உறவுலையும் நம்ம பார்த்தோம்னா உறவுகளில் பலவிதமான சிக்கல் இருக்குது. எல்லாருக்கும் எப்படி நம்ம கிருஷ்ண பக்தியை கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். கணவன் மனைவிக்காகட்டும், மனைவி கணவனுக்காகட்டும், பெற்றோர்களுக்காகட்டும், சில நேரத்தில் வயசானவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. அது ரொம்ப கஷ்டம். தமிழில் சொல்லுவாங்க, 5 விளையாது 50 விளையாதுன்னு. ரொம்ப அதிர்ஷ்டம் வாய்ந்தவர்கள் மட்டும்தான் வயசான தருணத்தில் கிருஷ்ண பக்தியை ஸ்திரமாக எடுத்துக்கொள்ள முடியும். இல்லைனா வயதானதுக்கப்புறம் எல்லா பயிற்சிகளையும் மாற்றிக்கொள்ளணும். எத்தகைய வாழ்க்கை முறையை 50 60 70 வருஷம் வாழ்ந்தாங்களோ அந்த வாழ்க்கை முறையை நீங்கள் முற்றிலும் மாற்றணும், அப்படியே ஒரு யூட்டர்ன் அடிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம், வளையாது. அதை நம்ம அனுசரிக்கணும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு எப்படி கிருஷ்ண பக்தியை பயிற்சி கொடுக்கணும். அதே நேரத்தில் நம்மளுடைய கிருஷ்ண பக்தியை எப்போவுமே நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம கிட்ட எந்த அளவுக்கு தூய்மை இருக்கோ அந்த அளவிற்கு நம்மளுடைய கிருஷ்ண பக்தியை பாதுகாத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நம்மளுடைய பக்தியை ஸ்ரத்தையோட பின்பற்றி நம்பிக்கையோட கிருஷ்ணரை வழிபட்டு இருந்தோம் அப்படின்னா அப்போ நம்ம கிருஷ்ண பக்தியில் ஸ்திரமாக முன்னோக்கி போக முடியும். அதை விட்டுட்டு நம்ம நடைமுறைக்கு ஒத்து வராத வழிகளெல்லாம் நம்ம தேடக்கூடாது. சில நேரத்தில் சில பக்தர்கள் நினைக்கிறது உண்டு, சப்போ இது பெரிய பிரச்சனை, மனைவி இருக்கிறனால தானே இவ்வளோ பிரச்சனை, நான் தனியாக போயிடுறேன், கணவன் இருக்கிறனால தானே இவ்வளோ பிரச்சனை, நான் தனியாக போகிறேன், நாங்கள் தனியாக வாழலாம் அப்படின்னோ இல்லை. அதாவது ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக தீர்வு காணணும் அப்படிங்கிற பேரில் சில நேரத்தில் அதிகமான பிரச்சனையை நம்ம சேகரிக்கிறதும் வழக்கம். ஆங்கிலத்தில் இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, சம்திங் ஃப்ரம் பேன் டு தி ஃபயர், ஃப்ரையிங் பேன் டு ஃபயர். அதாவது ஒரு கல், தோசைக்கல் வேறு ஏதோ ஒரு கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது மேலே ஒரு பொருளை வச்சுருக்கீங்க, அது ரொம்ப சூடாயிடுச்சு, அதுக்கு மேலே அந்த இருக்க முடியல, என்ன பண்ணுறீங்க, அதை வெளியில் எடுக்கணும்னு சொல்லிட்டு நெருப்பில் டைரெக்டாக போட்டால் இன்னும் மோசமாகும். ஸோ அதனால் சில நேரத்தில் சூழ்நிலைகள் நம்ம நினைக்கலாம்
இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு இப்படி தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது இன்னும் பெரிய சிக்கலை ஏற்படுத்தலாம். அதனால் இந்த விஷயம் ரொம்ப பெருசு, எல்லாத்தையும் நான் விளக்கிட முடியாது. ஒரு தடவை என்னுடைய குரு மகாராஜ் திரு பக்தி விகாஸ் சுவாமி கிட்ட நிறைய தடவை இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. ஒரு தடவை கேட்டப்ப இதே பதிலையும் நிறைய தடவை சொல்லியிருக்கிறார். கேள்வி கேட்டாங்க மகாராஜ் கிட்ட, மகாராஜ் நீங்கள் கிருஷ்ண பக்தியில் பிரம்மச்சரியம் பற்றி புஸ்தகம் எழுதியிருக்கீங்க, கிரகஸ்த வாழ்க்கையில் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணுறதை பற்றி புத்தகம் எழுதலையா அப்படின்னு சொல்லி. மகாராஜ் சொல்ல, ராமா நான் அதை எழுதின்னு இருக்கேன், ஆனால் அதே சமயத்தில் பிரம்மச்சரிய பற்றி எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம். இதுனா இது 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 இப்படி இப்படி இருக்கணும், இப்படி இப்படி இருக்கணும், முடிஞ்சு போயிடும். பேட்டர்ன் வந்து ஒரே பேட்டர்ன் தான். கிரகஸ்த வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலை உடையது, ரொம்ப நுணுக்கமானது, நிறைய விஷயங்கள் அதில் பின்னி பிணைந்ததாக இருக்கக்கூடியது. அதனால் அதுக்கு கொஞ்சம் காலமாகும்னு சொன்னார். அதனால் நீங்கள் கிரகஸ்தர்கள் எப்படி இது பழகிறது வீட்டில் இருக்கவங்க கூட அப்படிங்கிறதே நான் ஒரு வகுப்பில் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய புத்தகங்களில் நிறைய வழிகாட்டுதல் கொடுத்துருக்கார். அதுவும் குறிப்பாக ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள், ஸ்ரீமத் பாகவதத்தில் எடுத்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரும் நபர்கள் நிறைய பேர் கிரகஸ்தர்கள். 12 மகாஜனங்களில் 7 பேர் நினைக்கிறேன், 7 பேர் கிரகஸ்தர்கள். யார் அதில் பிரம்மச்சாரிகள்? குமாரா, நாரதா, பீஷ்மா, சுகதேவ், இன்னும் ஒருத்தர் வரணும், ஸ்வயம்பு, நாரத, சம்பு, கபிலா. 5 பேர், 7 பேர் கிரகஸ்தர்கள். அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஸ்ரீல பிரபுபாதர் அந்த பொருளுரைகளில் நிறைய இடங்களில் கிரகஸ்த வாழ்க்கையினுடைய தன்மைகளை பற்றி எடுத்துரைக்கிறார். எப்படி ஒருத்தர் வாழ்கிறது அப்படிங்கிறத பற்றி. அதனால் அந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து படித்தோம்னா அதிலே நமக்கு நிறைய வழிகாட்டுதல்கள் கிடைக்கும். எப்படி கணவன் மனைவி பழகிறது, எப்படி குழந்தைகளை வளர்க்கிறது, எப்படி வயதானவர்களை பார்த்து கொள்வது, எப்படி உங்களுடைய கிருஷ்ண பக்தியிலிருந்து நீங்கள் எல்லா சூழ்நிலையும் விலகாமல் இருக்கிறது, எல்லாவற்றையுமே இதில் ஸ்ரீமத் பாகவதத்தில் பிரபுபாதர் உள்ளடக்கி இருக்கிறார். அதனாலன்னு கிடையாது, அதுவும் ஒரு காரணம். ஸ்ரீமத் பாகவதம் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. பாகவதத்திலிருந்து நிறைய நடைமுறை விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். நேரடியாக பாகவதத்திலிருந்தும் கற்றுக்கொள்ளலாம், ஸ்ரீல பிரபுபாதருடைய பொருளுரைகளிலிருந்தும் கற்றுக்கொள்ளலாம். அதை எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். எப்போவுமே நான் சொல்கிறது அதுதான். நம்மளுடைய புத்தகங்களில் என்ன படிக்கிறோம், ஆச்சாரியருடைய வாழ்க்கையில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அதிலிருந்து ஒரு சில துளி அளவாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செயல்படுத்துறதுக்கு பார்க்கணும். அப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிற மனப்பான்மையோடு நம்ம சாஸ்திரங்களை படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அப்போ அது நமக்கு மிகப்பெரிய நன்மையை தரும். இல்லை சும்மா ஏதோ கதை புஸ்தகம் படிக்கிற மாதிரி எல்லாரும் படிக்கிற மாதிரி நம்மளும் படிச்சுட்டு நம்ம போனோம் அப்படின்னா படிச்சுட்டு போயிட்டே இருப்போம். உண்மையாக நம்ம நன்மையை பெறணும், பூரண பலனை அடையணும் அப்படின்னா அப்போ நம்ம படிக்கும்போதே இதை எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கணும். இது அடிப்படையான விஷயங்கள். பார்க்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லுங்க நீங்கள். அப்பா கிருஷ்ண பக்திக்கு சாதகமாக இல்லை, பிரஹ்லாத் மகாராஜ், ஹிரண்யகசிப்பு. கணவன் ஒன்று சொல்கிறார், மனைவி கேட்காம செய்கிறாங்க, சதி. சத்தியோட உதாரணத்தை பார்க்குறோம். அதே சத்தியோட உதாரணத்தில் அப்பா
எதிராக இருக்கிறதையும் அதையும் நம்ம அதில் பார்க்குறோம். எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கலாம். ஒரு ராஜாவாக இருக்கிறவங்க எப்படி கிருஷ்ண பக்திக்காக துறவரத்தை மேற்கொள்ளணும் பார்க்கலாம். ஒருத்தருக்கு கிருஷ்ண பக்தி வந்துட்டது அப்படின்னா மற்ற பௌதிக விஷயங்கள்லாம் எப்படி அற்பமானதாக போகுது பார்க்கலாம். துருவ மகாராஜோட சரித்திரத்தில் எல்லாமே இருக்குது பாகவதத்தில். உங்களுடைய நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விதமான சிக்கலும் பாகவதத்தில் ஏற்கனவே ஒருத்தருடைய கதையில் சொல்லியிருக்கு. யாராவது ஒருத்தருடைய கதையில் சொல்லியிருக்கும், நிச்சயமாக இருக்குது, இல்லாததுங்கிறது கிடையாது. அவங்க அந்த சூழ்நிலைக்கு என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம அலசி ஆராய்ந்து பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம முதல்ல பாகவதம் படிக்கணும். பாகவதம் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா நாம் அதை தொடர்பு கொள்ளலாம். அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கிருஷ்ண பக்தியில் முன்னேறணும் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் நமக்கு அவசியமாகறாங்க. அவங்க கூட எப்படி பழகிறது அப்படிங்கிறதையும் நடைமுறையில் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். ஹரே கிருஷ்ணா. நுணுக்கமாக ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நான் இப்போ சொல்லலை, ஏன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ சுருக்கமாக அடிப்படையில் எப்படி ஒருத்தவங்க நடந்துக்கணும் அப்படிங்கிறதை மட்டும் எடுத்துரைக்கிறேன். குறிப்பாக உறவினர்களோட உறவு கொள்ளும்போது அவங்க அவங்களுடைய பாதைக்கு இழுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அந்த பக்கம் சாயாதீங்க, அதில் மட்டும் கவனமாக இருங்க. பிரபு என்ன பண்ணுறது, எல்லாரும் சேர்ந்து சினிமாவுக்கு போகிறாங்க, நான் என்ன பண்ணுறது, எல்லாரும் என்னையும் பலவந்தப்படுத்துகிறாங்க, நானும் போய் சினிமா பார்த்துட்டு வரேன். பிரச்சனை என்ன தெரியுங்களா, ஒரு கருமையாக நீங்கள் இருக்கிறீங்க, கருமையாக நம்ம இருக்கிறோம், நம்ம போய் ஒரு சினிமாவை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்தளவுக்கு நம்மளுடைய மனதில் பாதிப்பை ஏற்படுத்தாது. ஒரு பக்தனாக நம்ம ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம போய் ஒரு சினிமாவை பார்க்க நேர்ந்ததுன்னா அந்த சினிமா நம்ம மனசில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும், சனியம் பிடிச்சது. வாழ்க்கையில் நம்ம உணர்ந்துருக்கிறோம், சில நேரத்தில் எங்கேயாவது ஏதாவது பஸ்ஸில் போகும்போது ஏதாவது கண்ணு முன்னாடி எதையாவது சனியம் போட்டு தொலைச்சிருப்பாங்க, அதை ஏதாவது ஒரு அரை மணி நேரம் பார்த்தோம்னா அது ஓடும் மைண்டில், அடா கருமாந்திரமே. இல்லை எங்கேயாவது போயிருப்போம், ஏதாவது ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருப்போம், அந்த வீட்டில் ஏதாவது ஓடின்னு இருக்கோம் டிவியில், அப்போ அதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும். குறிப்பாக இந்த விஷயங்கள், இந்த டிவி, டீ காஃபி, வெங்காயம் பூண்டு, நம்மளுடைய ஜப்பம், இதெல்லாம் தான் பிரச்சனை வரும். இதெல்லாம் எக்காரணம் கொண்டு கைவிடக்கூடாது. டிவி பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கிருஷ்ண பக்தியெல்லாம் சும்மா பேரளவுக்கு தான். எங்கே டிவி இருக்குதோ அங்கே கிருஷ்ணர் கிடையாது, கிருஷ்ணர் இருக்க முடியாது. எப்போ யார் நம்ம டிவி இருக்குன்னா டிவியில் என்ன காட்டுறான், ஆணும் பெண்ணும் ஆடி பாடி குதிக்கிறது, இன்னொரு விதத்தை சொல்லணும் அப்படின்னா காமம். வேறு என்ன காட்டுறான், கொஞ்சம் சண்டை, ஃபைட்டு, ரைட்? ஃபைட்டிங் இல்லாமல் சினிமா கிடையாது, ரைட்? கொஞ்சம் ஃபைட்னா என்ன, கோபம். அப்புறம் வேறு என்ன பண்ணுறான், மூக்கை சென்றது, கையை கசக்கிறது, கண்ணை கசக்கிறது, அழுதுகிட்டு இருக்கிறது, அதான் வீட்லேயே நடக்குது. அதை வேறு டிவியில் வேறு பார்க்கணுமாக்கும். காமெடி. அது என்னென்னா இந்த பௌதிக உலகத்தில் நம்ம சந்தோஷம் வாழலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. கம்ப்ளீட்லி ஆப்போசிட். கிருஷ்ணர் கீதையில் என்ன சொல்கிறார், துக்காலே மசாசதம், இந்த உலகம் துக்கம் நிறைந்ததுங்கிறார். இவன் என்ன பண்ணா, கெக்கன்னு ஏதோ ஒரு காமெடியை போட்டு ஒரு மொக்கையாக ஏதோ ஒரு சிரிச்சுட்டு இருந்தா அதில் நம்ம இந்த உலகம் சுக்காலயம் ஆகிடுமா என்ன, கிடையாது. அதை பார்த்தா என்ன ஆகுனா, இந்த உலகத்துலேயும் கொஞ்சம் சந்தோஷம் இருக்குது போல இருக்குன்னு நமக்கு மாயா நம்மளை நினைக்க தூண்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா விளம்பரத்தை டிவி இருந்து விளம்பரத்தை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மாதத்துக்கு 1 கோடி ரூபா சம்பாதிச்சாலும் பத்தாது. ஏன்னா அவ்வளோ விளம்பரம் வருது, எவ்வளோ விளம்பரம். அந்த விளம்பரம்லாம் பார்த்தா அப்படியே
நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், விளம்பரம்லாம் பார்த்தோம்னா அப்படியே அந்த ப்ராடக்ட் இல்லைன்னா நம்ம வாழவே முடியாதுங்கிற மாதிரி அவன் கொண்டு வருவாங்க. அந்த ப்ராடக்ட் இருந்தால் அப்படியே வானத்தில் மிதப்பாங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் வானத்தில் மிதக்கிறானா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அதே தான், எப்படி இருக்கிறானோ அப்படியே தான் இருப்பான். நான் நிறைய தடவை இந்த உதாரணம் கொடுக்குறது, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, இப்போ அதே விளம்பரம் வருதான்னு தெரில, இந்த க்ளோஸ்அப்புக்கு விளம்பரம் இருக்கும், ஹா 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 கையை தூக்கி ஹா ஹாம்பானா, பின்னாடி இன்னும் அதே தானே, ஓகே, பின்னாடி ஒரு 20-30 பொம்பளைங்க உடனே வந்துடும். உடனே வேணும் ஹா நான் க்ளோஸ்அப் வாங்கி பல் விளக்குனா 30 பொம்பளை வரும். அப்போ என்னென்னா ஏமாத்துறான், கம்ப்ளீட் சீட்டிங், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் ஒரு ஆசை, விளம்பரத்தை பார்த்தோம்னா நம்ம அப்படியே கவர்ச்சி அடைஞ்சோம்னா எல்லாமே சம்பந்தமே இருக்காது. ஆனால் அத்தகைய ஒரு மாதிரி கவர்ச்சியை காட்டினரையும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, சரி சரி சரி. அப்போ லோபா, பேராசை, காம குரோத லோபா. கிருஷ்ணர் என்ன சொல்றார் கீதையில், இந்த மூன்றும் நரகத்திற்கான கதவுங்கள்ங்கிறார். அப்போ என்ன அர்த்தம், டிவி பொட்டினா அந்த பொட்டி மூலமாக நம்ம எங்கே போகிறோம், நரகத்துக்கு போகிறோம். சரியா, டிவி பொட்டி நரகத்துக்கு செல்றதுக்கான போட்டி. ஸோ அதனால அதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும். அடுத்தவங்க நம்மளை திசை திருப்பாமல் இருக்கிறதுல நம்மளுடைய கிருஷ்ண பக்தியை பாதுகாப்பாக வச்சுக்கணும். என்ன பிரபு பண்ணுறது, வீட்டில் பொழுதுனிக்கும் ஓடுது பிரபு, அது எப்படி ஓடாமல் இருக்கிறதுக்கு வழி பாருங்க. டிவியை கொண்டு போய் எங்கேயா வித்துட்டு பாகவதம் செட்டு வாங்கி வீட்டில் வச்சுருங்க. அது உடக்க வேண்டாம், கோயிலில் கொண்டு வந்து கொடுத்துருங்க. நான் தான் சொல்கிறேன்ல, வழி சொல்கிறேன்ல, டிவியை வித்துட்டு பாகவதம் செட்டு வாங்கிக்கோங்க. அதாவது இது நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். டிவி இதெல்லாம் அந்த பிரச்சனை, டிவி பிரச்சனை, போகிற இடத்துல சாப்பாடு பிரச்சனை, சொந்தக்காரங்க கிட்ட எப்படி நம்ம தவிர்க்கிறது. உங்களுடைய கொள்கையில் நீங்கள் ஸ்திரமாக இருந்தீங்கன்னா அவங்க ஒதுங்கிப்பாங்க. சிம்பிள். இல்லைங்க நாங்கள் இதுதான் சாப்பிட மாட்டோம், சரி. எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயத்தை என்னமோ எத்தனையோ வீட்டில் சாப்பிடாமல் இருக்கிறாங்க, எதுக்கோ சண்டை போட்டுக்கிட்டு சாப்பிடாமல் இருக்காங்க, வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்கிறது இல்லை. நம்ம கிருஷ்ண பக்தியில் நம்ம பயிற்சி பண்ணுறோம், இது முக்கியமான விஷயத்துக்காக நான் மாட்டேன்னு சொல்கிறதில்ல, நம்ம ஏன் தயங்கணும். நான் இதை கேட்கக்கூடாது, இருந்தாலும் கேட்குறேன். இங்கே இருக்கக்கூடிய கிரகஸ்தர்களில் யாராவது ஒருத்தர் அவங்களுடைய நெருக்கமான சொந்தக்காரங்க கிட்ட சண்டை இல்லாதவங்க இருக்கீங்களா? ஆப்போசிட்டா கேட்டிருக்கணும்னு நினைக்கிறேன் கேள்வியா. சண்டை இல்லாம யாராவது இருக்கீங்களா? யாராவது ஒருத்தராவது இருக்கிறாங்களான்னு? நிச்சயமா சண்டை இருக்கு. யார் வீட்லயாவது எங்கேயாவது ஒரு சண்டை இருக்குது, யாராவது ஒரு சொந்தக்காரங்கிட்ட பேசுறதுக்காக வீட்டுக்கு போறது கிடையாது. அப்படி இருக்கிறப்ப ஏன் கிருஷ்ண பக்தியில் இருக்கும்போது அதை நம்ம கிருஷ்ணருக்காக அதை செயல்படுத்தக்கூடாது? அவங்க வீட்டுக்கு போய் நம்ம பிரசாதத்தை கொடுக்கலாம். சில நேரத்தில் நான் பார்த்துருக்கிறேன், கிருஷ்ண பக்திக்கு வந்ததுக்கப்புறம் சண்டையாக இருக்கிறவங்க ஒத்துமையாக அவங்களும் பக்தர்கள் ஆகிடுவாங்க. பௌதிக தளத்தில் சேர முடியாதவங்க ஆன்மீக தளத்தில் சேரலாம். பௌதிக தளத்தில் சேர்ந்துருந்தவங்க ஆன்மீக தளத்தில் பிரிஞ்ச கதையும் பார்த்துருக்குறோம். அதனால் இதெல்லாம் நம்ம பெருசாக அதனால் நம்ம நினச்சிட்டு ஐயோ இப்படி சொல்கிறாங்க, அவங்க அப்படி சொல்கிறாங்க, சொந்தக்காரங்க இப்படி சொல்கிறாங்க, எப்படி நம்ம பக்தியை பயிற்சி பண்ணுறது, இதெல்லாம் நொண்டி சாக்கு தான். நம்ம ஸ்திரமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம கிருஷ்ண பக்தியில் முன்னேறலாம். ரொம்ப எளிமையானது. ஏன் நம்மளுடைய உறவை நம்ம வளர்த்து கொள்ளலாம். நிச்சயமா. இவங்க ஒன்று என்ன அப்படி தெரியுங்களா, வெளியில் எங்கே போனாலும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், திலக் போட்டு போங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் சரி திலக் போட்டு போங்க. திலக் போட்டு போயிட்டீங்க அப்படின்னா அட சாமியார் ஆயிட்டான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கொஞ்ச நாள் திட்டுவாங்க. அதுக்கப்புறம் பழகிடும். அவங்களே சொல்லுவாங்க. நம்மளே போய் அவங்கிட்ட ஏன்பா கொஞ்சம் நம்ம கேட்க முடியாது நம்மளாலையும். இப்போ நீங்கள் நெத்தியில் திலக் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா அங்கே போய் நீங்கள் உட்காந்து அவங்க வீட்டில் போய் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு. அவன் கேட்பான், ஏனுங்க
சாமியார் மாதிரி சொல்லிக்கிறீங்க, நீங்கள் என்னன்னா டிவி பார்க்குறீங்களே அப்படின்னு அவன் நம்மளை கேள்வி கேட்பான். அப்போ இது நம்மளையும் நம்ம பாதுகாக்கக்கூடிய விதத்தில் அமையுது. அதனால் திலகம் போடுறது, கண்டி மாலை போடுறது, வைஷ்ணவ உடை அணியிறது, இதுவே நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக அமையுது. நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நான் அதை அனுபவிச்சிருக்கேன். நான் வேலை செய்யும்போது எங்கே எல்லா இடத்துலையும் திலகம் போட்டுட்டு போகும்போது யாருமே தேவையில்லாத விஷயங்கள் என்கிட்ட பேச மாட்டாங்க. ஏன்னா நான் வேலை செய்யும்போது நான் 18 வயசுலேருந்து 23 வயசு, 5 வருஷம் வேலை செஞ்சேன். அப்படி வேலை செய்கிற அந்த வயசில் இருக்கக்கூடிய எல்லா பசங்களும் என்ன பேசுவாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் என்கிட்ட யாரும் அந்த மாதிரி எதுவுமே பேச மாட்டாங்க, ஒதுங்கிடுவாங்க. அவங்க அப்படி பேசிட்டு இருந்தால் கூட நான் போனேன் அப்படின்னா ஒதுங்கிடுவாங்க, பேச மாட்டாங்க. ஏன்னா அது நம்மளை பாதுகாக்கும். திலகம் இருக்குது, இவன் இப்படி. ஆனால் அவங்க ஏதாவது நல்ல விஷயம் செஞ்சாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நான் இந்த காரியம் பண்ணேன், இந்த கோயிலுக்கு போனேன், திருப்பதிக்கு போனேன், இந்த லட்டு சாப்பிடுன்னு வந்து கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி முதல்ல கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் இருக்குது. அதனால் நம்மளுடைய நிலை என்னங்கிறத தெளிவுபடுத்திட்டோம் அப்படின்னா நம்ம பாதுகாப்பாக கிருஷ்ண பக்தியில் இருக்கலாம். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா யாரும் சாப்பிடுன்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோதான். பாகவத்தினுடைய கதைகளை வைத்து நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும்னு சொன்னேன். ஆமாம். சில நேரங்களில் மக்கள் நினைக்கிறது என்ன, பாகவதம் அந்த காலத்துக்கு ஒத்து வந்தது இந்த காலத்துக்கு ஒத்து வருமா? பாகவதம் எல்லா காலத்துக்கும் ஒத்து வரக்கூடியது. அதெல்லாம் அர்த்தமில்லாத வாதம். பாகவதம் எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியது. பாகவதத்தினுடைய உபதேசங்கள் எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியது. அதுவும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா சில பிரபுபாதர் அதை எப்படி நவீன காலத்துக்கு அது எப்படி பொருத்தமானதுங்கிறதையும் நமக்கு விளக்கி இருக்கிறார் அவருடைய பொருளுரையில். உண்மையில சொல்ல போனால் பாகவதம் கலியுகத்துக்காகவே உள்ளது. அது நீங்கள் அந்த காலத்துக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்படின்னா பாகவதம் நமக்கு தெரியலன்னு அர்த்தம், அவ்வளோதான். பாகவத்தில் என்ன இருக்குன்னு தெரியாட்டி பாகவதம் அந்த காலம் இது இந்த காலங்கிறது. ரிலேட்டிவ்ஸ் உறவினர்களை வீட்டுக்கு போய் கண்டிப்பாக 2 நாள் தங்கணுங்கிற சூழ்நிலை வரும்போது அவங்க அசைவ உணவு சமைக்கிற இடத்துல நம்ம எப்படி இருக்கிறது? சூழ்நிலைகளை பார்த்து சமாளிக்கக்கூடிய திறனோட இருக்கணும். பொதுவாக தவிர்க்கிறது மிகச்சிறந்தது. அத்தகைய சூழ்நிலைகளையே நம்ம தவிர்க்கிறது மிகச்சிறந்தது. நம்ம ஸ்திரமாக இருந்தோம் அப்படின்னா அவங்க நமக்கு மதிப்பு கொடுப்பாங்க. மறுபடியும் அதே தான் சொல்கிறேன். நம்ம ஸ்திரமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம இருக்கிறோங்கிறதுக்காகவே அவங்க அதெல்லாம் சமைக்க மாட்டாங்க. அந்த கிச்சனில் நம்ம சமைக்கலாமா? தாராளமாக சமைக்கலாம். வேறு வழி இல்லைன்னா, வேறு வழி இல்லை அப்படின்னா பண்ணலாம், நம்மளே சமைக்கலாம். தட் இஸ் பெட்டர். பசுஞ்சாணத்தை வச்சு தூய்மைப்படுத்திட்டு கிராமத்தில் போனோம் அப்படின்னா நிறையவே இருக்கும். பசுஞ்சாணத்தை வச்சு தூய்மைப்படுத்திட்டு கேஸ் ஸ்டவ்வெல்லாம் பசுஞ்சாணம் போட்டு எப்படி பிரபு கழுவுறது? கழுவுங்க, மேலே ஸ்டவ் கழுவுங்க, மேலே இருக்கக்கூடிய பர்னரை கழுவுங்க, கோமியம் தெளிங்க. அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது பர்னரை கழுவுறது. நீங்கள் நான் ஒன்று சொல்கிறேன், நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்கு நான் போனேன் அப்படின்னா முதல்ல அந்த கிச்சனை ரூமை க்ளீன் பண்ணிட்டு தான் நான் எல்லாமே செய்வேன். எங்கள் அம்மாவே நான் வர்றேன் அப்படின்னா ஒரு ரவுண்டு க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருப்பாங்க. நான் போய் இன்னொரு ரவுண்டு க்ளீன் பண்ணுவேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்தீங்கன்னா கூட வீடெல்லாம் நல்லா சுத்தமாகும்பா, கிச்சன் எல்லாம் சுத்தமாகும்டா அப்படிம்பாங்க. அது மாதிரி ஆக்சுவலி நிறைய நேரத்தில் அது நடக்கும். மகாராஜ் என்கிட்ட சொல்லியிருக்கார். ஒரு தடவை சொன்னார். என்ன சொன்னார்னா, நான்
எல்லா கோயிலுக்கும் அடிக்கடி போனேன் அப்படின்னா எல்லா இஸ்கான் கோயிலும் சுத்தமாக இருக்கும். எல்லா கோயிலுக்கும் அடிக்கடி போனால் மகாராஜ் வரான்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணுவாங்க, அப்பயாவது மகா கிளீனிங் நடக்கும் அப்படின்னார். அது மாதிரி நீங்கள் போய் அதெல்லாம் க்ளீன் பண்ணி பண்ணிங்கன்னா அவங்க ஆஹா இவங்க வரணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம மாற்றலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா.